மனிதனுடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்ப்புகளுக்குடையது. இந்த உலகம் என்பதை போட்டி நிறைந்தது. இந்த போட்டி உலகத்தில் நீங்க ஜெயிக்கணும் என்றால் என்றென்றும் you have to get the winning grace of Guru. You have to get the divine grace of Guru. You have to select a perfect master, a great divine master. Then only you get right success. Otherwise, things will becomes very problematic for you, because the things totally based on timing events. Timing events totally demonstrated by the Supreme Spirit. Supreme Spirit will be relaxing through divine grace of Guru. அத்தகையான ஒரு குரு தரிசனத்தை நீங்கள் பெறுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி எத்தனையோ என்ன நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்னை சந்தித்தவர்கள் இன்னைக்கு கூட பாம்பேலேருந்து 2-3 பேர் என்னை சந்திச்சிருக்காங்க. இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்து, உலகத்தில் பல பகுதிகளில் இருந்து. காரணம் என்றால் அவங்களுடைய குறைகள் தீர்க்கிறதுல பகவான் வல்லமை என்பது இறைவன் அருளால் நம்ம சன்னிதானத்தில் பெறுகிறார்கள். ஒருத்தருக்கு வேலை என்பது கிடைக்கவில்லை. இப்போது நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதத்தை பட்டவங்க எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருது. வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஏதோ ஒரு இடத்துல படித்து இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பில்கேட்ஸ் டீமில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் செயல்படுறார் என்றால் இட்ஸ் நாட் an ஆர்டினரி திங். நீங்கள் நினைக்கலாம் நம்மளுடைய யோக நிலைகள் நம்மளுக்கு இருக்கிறது தானே கிடைக்கும், யார் என்ன பண்ண போகிறாங்கன்ற கருத்து நிறைய பேர் கட்டுண்டு. இந்த உலகத்திலோ அனைத்தும் பெறக்கூடிய பாக்கியம் எல்லாம் மனிதர்கள் பெறுகிறார்கள். ஆனால் அந்த வாய்ப்புகள் பலருக்கு மட்டும்தான் நடந்தேறி விடுகிறது. அதுதான் நான் சொல்லுவேன், அதுதான் குரு கடாட்சம் என்பது. அவங்களுக்கு அவங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து அந்த கர்ம ரகசியங்களுக்குள்ள நுழைந்து அந்த தெய்வீக அனுகிரகம் என்பது அவங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுக்கிறது. நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லாத காரணம், அந்த விசுவாசம் இழந்த ஒரு தருணத்தில் அவங்களுடைய வேதனைகள் நீங்கள் ஆச்சரியப்படுங்க. ஆன்லைன்லேயே டிவியிலேயே ஏராளமான பேர் சுவாமிகளிடம் பேசணும். அவரிடம் வருஷக்கணக்கில் என்னுடைய வருஷங்களா, அதாவது ஒரு 10 வருஷமா என்ன டிவியில் தொடர்ந்து பார்த்து இன்று மனது பூரா சுவாமிகளே நடித்தவர்கள் ஏராளமான பேர் உண்டு. இது பெருமையான விஷயம் கிடையாது. ஜஸ்ட் we came for divine purpose. We are doing our duty, that's all. Everything will comes to Bhagavan. Because first of all you have to come to that Swami. First of all you have to go and meet that Swami. Then he will give you everything. இறைவனிடம் பிரார்த்தனை செய்யாமல் நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன், பகவானிடம் போய் கோயிலுக்கு போய் எல்லாம் பகவானுக்கே தெரியும், அவரை கொடுப்பார், அவரை தெரியாதவரா? அனைத்தும் அறிந்தவர் பகவான். ஆனால் அனைத்தும் அறிந்த பகவான்கிடம் நீங்க எதுவும் கேளாமல் பகவான் எப்படி கொடுப்பார்? அதாவது நீங்க அம்மாவிடமே போய், அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு என்ற போல் அம்மா போடுகிறார்கள். அது போலவே நீங்க இறைவனிடம் கேளாமல் இறைவன் தரதில்லையே. காரணம் என்றால் கேட்கறது என்பது உன்னுடைய உரிமையாகிறது, தரது என்பது பகவானுடைய கடமையாகிறது. உன்னுடைய உரிமை சொல்றதிலோ நீ வைக்கப்படாதே. உன்னுடைய கஷ்டங்களை பகவானிடம் சமர்ப்பிக்கிறதிலோ நீ தயங்காதே. தயக்கமின்றி பகவான் தரக்கூடிய அபய வரப்பிரசாதங்கள் சித்திகளாக கொண்டவர், அஷ்ட சித்திகள் கைவசம் பெற்றவர். ஞான வைராக்யமைஸ்வர்யம் யசஸ்த்ரீ ஸ்வம் முதாம்யகம் ஷட்குண ஐஸ்வர்யயுக்தோ ஹி பகவான் ஸ்ரீ குரு பிரியேஹி. ஞானம் வைராக்யம் ஐஸ்வர்யம் யசம் ஸ்ரீ ஸ்வமுதாஹுதம்
षड्गुणैश्वर्ययुक्तो हि भगवान् श्री गुरुः பிரியேஹி. ஞானம் இந்த பூவுலகத்தில் அறிவென்று சொல்லப்படுகின்றார். ஞானம் என்பது வைராக்கியம், விவேகத்தோட பெறக்கூடிய வைராக்கியம் என்பது ஐஸ்வர்யம், பகவானிடம் இல்லாதது எதுவும் இல்லை, அனைத்தும் பெற்றவர், சகல ஐஸ்வர்யங்கள் அடைந்தவர். ஏஷம் கீர்த்தி, ஸ்ரீ சர்வம் நிறைந்தவர், சகல சம்பத்துகள் ஷடைஸ்வரியங்கள் எளிதாக பெறக்கூடியவர்கள். ஷட்குணம், 6 குணங்கள் கொண்டவர். ஷட்குணம் 6 குணங்கள் நிறைந்தவர். கல்யாண குணங்களாகிய பகவான் 6 குணங்கள் படைத்தவர். அத்தகையான ஒரு பகவானுக்கு பிரியமானவர் யார் என்றால் குருவாகிறார். காரணம் என்றால் குரு என்றால் he is a part from Paramatma, because Atma, Paramatma, Paramatma என்றது a great supreme spirit, supreme soul, Paramatma. Jivatma என்பது a great individual spirit, individual soul. So Paramatma என்பது great soul, Jivatma என்பது individual soul. These all individual souls will be unite with the Bhagavan. நதிகள் எங்கே பிறந்தாலும் நதி மூலம், ரிஷி மூலம், மகான் மூலம் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாதல்லவா? ஆக அந்த நதி மூலம், நதி எங்கே பிறந்தாலும் அந்த நதிகள் ரிஷி மூலம், ரிஷிகள் எங்கே பிறந்தாலும் அவர் போய் பகவானிடம் ஐக்கியமாகிறார். நதிகள் கடலில் ஐக்கியமாகிறது. எந்த ஒரு நதியை கடவுள் வேண்டாமன் சொல்றதில்லை, எந்த ஒரு ஆன்மாவை பரமாத்மா வேண்டாமன் சொல்வதில்லை. பரமாத்மாவிடன் உண்மையாக தொடர்பு உடையன் மனுஷன் மட்டும்தான். மனுஷனுடைய ஆத்மாக்கு பகவான் பரமாத்மாவுக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த ஒரு ஆத்மா என்பது ஐஸ்டேட்டாக கருதப்படுகின்றது. அந்த ஐஸ்டேட் என்பது, அந்த ஷெல்ஃப் என்கொயரி என்பது நான் ஏறென்று ஞான சுவடுகள் தந்தையா ஞானி ரமணர் மூலமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். பக்தி சுவடுகளாக பகவான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மூலமாக நீங்க உணரலாம். ஸ்வயம் பகவானாக தோன்றிய பகவான் ஷிரடி சாய்நாதர் மூலமாக நீங்க உணரலாம்.